ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் மாமனாரோட 100வது பிறந்த நாள். அதுக்கு நேற்று போய் பேகம் பஜார்னு ஒரு இடம் இருக்குது, ஜென்ரல் பஜாரு. அங்கே போய் நானும் எங்கள் வீட்டுக்காரன் போய் பித்தளையில் 2 கண்டெய்னர் வாங்கிட்டு வந்தோம். மூடி போட்டு மேலே இருக்கிறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, கீழே பித்தளை. தகன் பொண்ணு மாதிரி மின்பாகுது, கோல்டு மாதிரி மின்னுது பாருங்கள். மெயின்டைன் பண்ணுறது கஷ்டங்க. இப்போ நானே டிஷ் வாஷர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் போய் இது எங்கே போட முடியும்? இதெல்லாம் போட முடியாது. இப்போ இருக்க சரவண் மேட்லாம் ஸ்டீல் பாத்திரம் வளர்க்குறதுக்கே மாதத்தில் 10 நாள் வரமாட்டாங்க. இதில் யார் வளர்க்குறது? அதனால் இப்போ அதெல்லாம் நம்மளாலையும் முடிய மாட்டேங்குது. அதனால் பித்தளையை பார்த்தா ஆசையாக தான் இருக்குது, ஆனால் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். இந்த ஹைதராபாத் வெதருக்கு பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தி, அப்படியே பிளாக் ஆகிடும். அதனால் அந்த ஆசையெல்லாம் வச்சுக்கல. பார்த்துட்டு ரசிச்சுட்டு வந்துட்டேன். சரி, கோயிலுக்கு இந்த 2 பாத்திரங்களும் கொடுத்துடலாம், ஏன்னா அவங்க பிரசாதம் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு வாங்கியிருக்கோம். இது கிலோ 1200 ருபீஸ்னு இங்கே விற்றாங்க. நம்ம ஊர் பக்கம் என்ன விலையோ தெரியல. குறைச்சலாக தான் இருந்திருக்கலாம். ஆச்சார் கோயில் மாதிரி இடங்களில் குறைச்சலாக கூட இருக்கலாம். இது கோயிலில் அந்த எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வெங்கடாஜலபதி கோயில் இருக்குது. அதில் எங்கள் வீட்டுக்காரோட அப்பா காலையில் 4 மணிக்கெலாம் ஏஞ்சி குளிச்சுட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணுவார். வீட்டிலலாம் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு 6 மணிக்கெலாம் கோயிலில் இருப்பார். அது அவர் அந்த கோயிலுக்கு ரொம்ப சர்வீஸ் பண்ணியிருக்காரு. இத்தினோண்டு இருந்த கோயிலை பெருசாக ஆக்கினத்துக்கு அவரும் ஒரு காரணம். அது மாதிரி ரொம்ப சர்வீஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே 20 வருஷம் வரைக்கும் பண்ணியிருக்காரு. அதனால் அந்த கோயிலுக்கு ஏதாவது செய்யணுன்றதுனால தான் இது வாங்கினது. அவர் பேரே போட்டாச்சு. அவர் பேரே போட்டு இது பண்ணிட்டோம். எங்கள் வீட்டுக்காரோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், என்னோடய அம்மாவாக இருக்கட்டும், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. செத்து போயிட்டாங்க எல்லோரும். எப்படி அந்த வயசு சாகிற வரைக்குமே வீட்டில் எவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு, எவ்வளோ சர்வீஸ் பண்ணிக்கிட்டு, எவ்வளோ ஆக்டிவாக இருந்திருக்காங்கன்னு நினச்சா ரொம்ப டெடிக்கேஷனுங்க 3 பேருமே. சிவராத்திரியாக இருக்கட்டும், அதாக இருக்கட்டும், எங்கள் வீட்டுக்காரோட அம்மா அப்பா 2 பேருமே சேர்ந்து காலங்காத்தால் ஏஞ்சி 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு அது மாதிரிலாம் ரொம்ப யோசிச்சே பார்க்க முடியல. அந்தளவுக்கு சர்வீஸு, அந்தளவுக்கு உழைப்பெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ இருக்க பசங்க ராத்திரி பூரா முடிச்சுக்கிட்டு பகல்லாம் தூங்குதுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ அவங்களாம் எவ்வளோ நல்லபடியாக வாழ்ந்துருக்காங்கங்கிறது நினச்சா ரொம்ப ஆச்சரியமாகவும் இதுவாகவும் இருக்குது. ஏதோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ என்னவோ தெரில, கொஞ்ச நாளாக ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாகவே கொஞ்சம் 3:30 மணி 4 மணிக்கெலாம் முழிப்பு வந்துடுது. அது கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வந்துடும். ராத்திரி தூங்கிட்டேன்னா ஒரு 12 மணிக்கு தூங்கிட்டேன்னா போதும், 3:30 மணிக்கெலாம் முழிப்பு வந்துடுது. 11 மணிக்கெலாம் தூங்கிடுவோம். ஆல்மோஸ்ட்டு 12 மணிக்கு தூங்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக 3:30 மணிக்கு முழிப்பு வந்துடும். நான் யாரும் ஒன்றும் எழுப்ப வேண்டிய அவசியமும் இல்லை எனக்கு. அது மாதிரி இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பழக்கப்பட்டு போயிட்டேன். ஏன்னா காலையில் நம்ம டிஷ் வாஷர் போடணும், பாத்திரம் ராத்திரியில் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க, எனக்கு முடியறதில்லை இப்போல்லாம். டிஷ் வாஷர் போட்டுட்டு காஃபியோ டீ எனக்கு காஃபி குடிக்க மாட்டேன், டீ குடிச்சிட்டு அப்புறம் ஏதோ இது மாதிரி சில்லற வேலைகள்லாம் செய்கிறதுக்குள்ளே இப்போ பாருங்கள் மணி 6 மணி ஆகிப்போச்சு. அது மாதிரி டைம் ஓடி போயிடும். ஓடுறதே தெரியாமல் ஓடி போயிடுது. இருக்கிறது கொஞ்சம் பேர் இருந்தால் கூட நம்மளுக்கு வேலை சரியாக இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்படி ஒன்றும் வீட்டெல்லாம் பெரிய சுத்தமாகலாம் வச்சுருக்க மாட்டேன். இருந்தாலும் அதுக்கே எனக்கு டைம் சரியாக ஆகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி இந்த பாத்திரங்களோடு சேர்த்து வெத்தலை பாக்கு பூ பழம் இதெல்லாம் வச்சு கொடுக்க சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. சரின்னு அது போய் காலையில் போய் தேங்காயும் வாங்கி இதை கோயிலில் கொடுத்துட்டு வரலான்னு இருக்கோம். ஏதோ நம்மளால் முடிஞ்சது. ஏன்னா எங்கள் மாமனாரோட இதெல்லாம் மனசு எல்லாம் அந்த கோயிலே தான் இருக்கும். எப்பவுமே அங்கே தான் இருப்பார். ரொம்ப உயிராக இருப்பார் அந்த கோயில் மேலே. அதனால் அவரோட ஞாபகார்த்தமாக இருக்கட்டுங்கிறதுக்கு தான் இதை பண்ணுறது. சின்ன விஷயங்கள் தான் இருந்தால் கூட நம்ம நம்மளோட வயசானவங்க, நம்ம வீட்டில் இருந்தவங்க, அம்மா அப்பா மாமா யாராக இருக்கட்டும் சரி, மாமனார் மாமியார் யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட நினைவு நாளில் நம்ம பிறந்த நாள் இறந்த நினைவு நாள்லாம் கொண்டாடினா பெட்டருங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டு செஞ்சாலே போதும். பெருசாக நம்ம ஒன்றும் சாதிக்கிறது ஒன்றும் இருக்காது. அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை இது பண்ணுறது அதெல்லாம் செய்யலாம் போதும். ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே, எங்கள் வீட்டுக்காரோட அம்மா அப்பா 2 பேருமே எப்படின்னா ஏழைகளுக்கு நிறைய உதவி செய்வாங்க. அந்த மென்டாலிட்டி அந்த காலத்து லேடியாக இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு, எங்கள் வீட்டுக்காரோட அம்மாவுக்கு ரொம்ப இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற விஷயம். அதுவும் அவங்க என்னோடய சரவண் மேடு ஒரு 3 குழந்தைகள் அவளுக்கு. அந்த 3 குழந்தைகளும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் காலையில் இங்கே தான் டிஃபன் சாப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி மத்தியான சாப்பாடு அந்த வீட்டுக்காருக்கு வேலை ஒன்றும் இல்லாமல் சும்மா தான் இருந்தான் அவனோட ஹஸ்பண்டு. இவள் வீடுங்களை வேலை செஞ்சு அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு இருந்தா. அவன் நினைக்கிறாளா என்னமோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவளோட காலையில் டிஃபன் அந்த 3 பசங்களுக்கு, அந்த குடும்பம் மொத்தத்துக்குமே காலையில் இட்லி ஊற்றி கொடுப்பாங்க. நினச்சா இப்போல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு.
இட்லி ஊற்றி கொடுப்பாங்க. அதே மாதிரி மத்தியானம் வேணும்னே கூட சமைச்சு எல்லாம் வச்சு கொடுத்து அனுப்புவாங்க. அந்த பசங்க மத்தியானம் வீட்டுக்கு வந்தோடனே இங்கே தான் ஒரு வந்து அந்த என்னோட சர்வன் மைடு வந்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போய் பசங்களுக்கு கொடுப்பாங்க. அந்தளவுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒரு ஏழைக்கு கூட நம்ம செய்யலான்னு நினச்சிட்ருக்கேன். ஏதோ நம்மளால் முடிஞ்சது செய்யலான்ட்டு. ஏன்னா அவங்களோட இதை நம்ம அப்பப்போ டெய்லி செய்யாட்டினாலும் எப்போயே செஞ்சு ஞாபகமாக செய்யணும். அவங்களோட ஒரு ஆத்மா ஒரு இருந்தால் பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவாங்க இல்லையா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வயசாக கொஞ்சம் இந்த மாதிரி தாட்டெல்லாம் ரொம்ப வருது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.